Hi students, next நம்ம பார்க்க போறது வந்து கைனமேட்டிக்ஸ் இயக்கவியல்ல செகண்ட் ஹாஃப் ஆன பிளேன் மோஷன் இன் எ பிளேன் அப்படிங்கிற பார்ட் தான். ஓகேங்களா, ஒரு தளத்தில் இயக்கம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லுங்க, ஒரு 2 டைமென்ஷனல் வியூ. ஓகேங்களா, 2 டைமென்ஷனல் மோஷனை பத்தி நம்ம படிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் இருபரிமாண இயக்கம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு பரிமாண இயக்கத்தை பத்தி படிச்சிருப்போம். ஓகேங்களா, இப்ப இதுல வந்து ஒரு 4 பார்ட்டா பிரிக்கலாம். நம்ம படிக்க போற அந்த ஒரு டாபிக்ஸ 4 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெக்டார். வெக்டார்னா என்ன? வெக்டாருக்கான பேசிக், வெக்டாரோட டைப்ஸ், அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி, சாரி மல்டிபிளிகேஷன், அடிஷன் இதை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் மோஷன். ஓகேங்களா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன். 1 டைமென்ஷன் நம்ம என்ன பார்க்கல, அதையுமே இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்லயே பார்த்துடலாம். ஓகேங்களா, 1 டைமென்ஷன் அண்ட் 2 டைமென்ஷன் ரெண்டுக்குமான அந்த ஒரு சார்பு இயக்கம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருள் இயக்கம். ஓகேங்களா, ஒரு பொருளை நம்ம தூக்கி போடும்போது அதுல நடக்கிற அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நமக்கு சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கத்துக்கான ஒரு பேசிக்ஸ். ஓகேங்களா, அந்த ஒரு வட்ட இயக்கத்தை பத்தி வந்து லாஸ்டா நம்ம இந்த ஒரு யூனிட்ல பார்த்து இந்த ஒரு யூனிட் அதோட முடிகிற மாதிரி இருக்கும் வட்ட இயக்கத்தோட. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது வெக்டர்கள். ஓகேங்களா, வெக்டர்களுக்கான ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல, ஓகேங்களா, ஃபவுண்டேஷன்ல பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்க்கு அப்புறம் மெக்கானிக்ஸ்ங்கிற அந்த ஒரு டாபிக்ல வந்து வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி சும்மா லைட்டா வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுவுமே இந்த இடத்துல பார்த்துட்டு அதை தாண்டி கொஞ்சம் டீப்பா இங்க பார்க்க போறோம், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தளத்தில் இயக்கத்துல வந்து நம்ம பார்க்க போறது வெக்டர்கள். ஓகேங்களா, வெக்டர்களுக்கு முன்னாடி நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் அளவுகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு என்னது ஸ்கேலர், இன்னொன்னு வெக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல அடிப்படை அளவுகள், வெளி அளவுகள்னு அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அதை வச்சு நம்ம குறிச்சிருப்போம். ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கேலர் வெக்டார்னு பிரிக்க போறோம். சார் எதை வச்சுங்க சார் இதை பிரிக்கிறீங்க அப்படின்னா அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, எண் மதிப்பு மட்டும் இருக்கு சார் ஒரு குவான்டிட்டிக்கு, ஒரு இயற்பியல் அளவுக்கு எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கேலர். எண் மதிப்போட நம்ம திசையையும் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது வெக்டர். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலர். எண் மதிப்பு மட்டும் இருக்கிற அந்த அளவுகள்லாம் என்னென்னது, தொலைவு, வேகம், நிறை, காலம், இந்த வேலை. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், எண் மதிப்பு மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வெக்டர் அப்படிங்கிறது எண் மதிப்போட திசையுமே இருக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டும் இருந்தா மட்டும் வெக்டரா சார் அப்படின்னா இல்ல, அது கூட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேணும். என்ன அப்படின்னா வெக்டர்களோட கூடுதல் விதியை பின்பற்றணும். வெக்டர்களின் கூடுதலுக்கான இணைகர விதி, முக்கோண விதி, 2 விதி நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகேங்களா, அந்த 2 விதியையும் பின்பற்றுச்சுனாதான் அது என்னது வெக்டர். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, வெக்டருக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம், இடப்பெயர்ச்சி, திசை வேகம், முடுக்கம், விசை. ஓகேங்களா சார், இந்த எண் மதிப்பு, திசை இது ரெண்டுத்தையும் வந்து இருக்கு சார், ஆனா வந்து அதை வெக்டர்ல கன்சிடர் பண்ணல, ஸ்கேலர்ல கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குவான்டிட்டிஸ் தான், அளவுகள் தான். என்னன்னா இந்த காலமும் மின்னோட்டமும், மின்னோட்டம் காலம், இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா இதுக்கு எண் மதிப்பு இருக்கு, திசை இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மின்னோட்டம், ஒரு பேட்டரி இருக்கு, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும், திசை தெரியும், எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியும். ஒருவேளை 5 வோல்ட் ஆம்பியர் அப்படின்னா, 5 வோல்ட் பேட்டரி அப்படின்னா அதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எண் மதிப்பும் இருக்கு, திசையும் இருக்கு. எதுக்கு? கரண்ட்டுக்கு, மின்னோட்டத்துக்கு. ஆனா அது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஸ்கேலருக்குள்ளதான் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா அது எதை ஒபே பண்ணாது அப்படின்னா வெக்டர்களின் கூடுதல் விதியை ஒபே பண்ணாது. ஜஸ்ட் இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெக்டர்களின் கூடுதல் விதி என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டீடைலா பேசுவோம். அடுத்தது ஒரு வெக்டர் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு வெக்டர்ங்கிறத ஒரு ஆரோல டினோட் பண்ணலாம், ஒரு அம்புக்குறியில டினோட் பண்ணலாம். அதுல இந்த அம்புக்குறி இருக்கு இல்லைங்களா, எந்த டைரக்ஷனை டினோட் பண்ணுது அப்படிங்கறத குறிக்கும். ஓகேங்களா, அந்த அம்புக்குறி வந்து அந்த ஒரு வெக்டர் எந்த திசையில இருக்கு அப்படிங்கறத குறிக்கும். இதோட மொத்த நீளம் இருக்கு இல்லைங்களா, அது அதோட எண் மதிப்பை குறிக்கும். ஓகேங்களா, அதோட மொத்த நீளம் எண் மதிப்பை குறிக்கும், அம்புக்குறி திசையை குறிக்கும். இந்த ஒரு பார்ட்டை நம்ம வால் பகுதின்னு சொல்லுவோம், டெயில்னும். இந்த ஒரு பார்ட்டை நம்ம ஹெட்னு சொல்லுவோம். அந்த ஆரோ இருக்கு இல்லைங்களா, அந்த அம்புக்குறி இருக்க பகுதியை நம்ம ஹெட்னு, இன்னொரு பார்ட்டை டெயில்னு பிரிப்போம். ஓகேங்களா, இது எதுக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருக்கேன், 2 ஹெட்டோ 2 டெயிலோ ஒன்னோட ஒண்ணு சந்திச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார் நடுவுல போட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட் ஒரு டெயில் சந்திச்சுதுன்னா இந்த இடம் என்னது ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்னு போட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஒரு இதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். எது அப்படின்னா ஹெட் டெயிலுங்கிற அந்த ஒரு கண்டிஷன். அடுத்தது வெக்டர்களோட வகைகள், வெக்டர்களோட டைப்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வெக்டர் என்னன்னா ஈக்குவல் வெக்டர், சம வெக்டர்கள்னு சொல்லலாம். பேர்லயே இருக்கு, சமமா இருக்கும். சமமான எப்படி,
இதோட எண் மதிப்பு 1னா அதோட எண் மதிப்பு 1, இதோட திசை வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒரு வெக்டரோட திசை இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இன்னொரு வெக்டரும் அதே திசையில இருக்கு, சம எண் மதிப்போட இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், சம வெக்டர்கள் சொல்லலாம். இரண்டும் சம எண் மதிப்பு மற்றும் சம திசை, ஓகேங்களா, ரெண்டு ஒரே டைரக்ஷன் ஒரே மேக்னிடியூட், ஓகேங்களா, அப்படி இருந்தா அது என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் வெக்டர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் இந்த இடத்துல ஈக்குவல்னு சொல்ல முடியும். அதுதான் என்னது ஈக்குவல் வெக்டர் அல்லது சம வெக்டர்கள். அடுத்தது ஆப்போசிட் வெக்டர் அல்லது தமிழ்ல என்னன்னு சொல்லலாம் எதிர் வெக்டர், இங்கிலீஷ்ல ஆப்போசிட் வெக்டர் அண்ட் நெகட்டிவ் வெக்டர், ரெண்டுல எப்படி என்னன்னு சொல்லலாம். இதுல எண் மதிப்பு சமமா இருக்கும், இது 10னா அது 10, இது 5னா அது 5, பட் இது 10னா அது -10 இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த இடத்துல மைனஸ் வரதுக்கான ரீசன் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான், ஓகேங்களா. இந்த இடத்துல மைனஸ் போறோம் நம்ம வெக்டர்ல, இந்த இடத்துல மைனஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மைனஸ் எதை குறிக்கும்னா ஒரு வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு வெக்டர் இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது என்னது மைனஸ். எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டர் இந்த டைரக்ஷன்னா மைனஸ் ஏ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். அப்ப ஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டர், அல்லது பி வெக்டர் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்தோம்னா அது மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஏதோ ஒரு வெக்டர் நம்ம பாசிட்டிவ் எடுத்தோம்னா இன்னொரு வெக்டர் என்னவா இருக்கும், கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா, ஓகேங்களா, எதிர் திசையில இருந்தா. அடுத்தது parallel vectors. parallel என்னது இணை வெக்டர்கள்னு சொல்லுவோம். இணைங்கும் போது நமக்கு ரொம்ப முக்கியம், ஒரு ரெண்டு வெக்டர்கள் இணையா இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 0 டிகிரியில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இணையா இருக்கு, ரெண்டு வெக்டர் இணையா இருக்குன்னா ஆங்கிள் 0. ரெண்டு வெக்டர் எதிர் இணையா இருக்கு சார், ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, இன்னொரு டைரக்ஷன் இப்படி இருக்கு, இன்னொரு வெக்டர் இப்படி இருக்கு, அப்ப ஆங்கிள் வந்து 180 இருக்கும், ஓகேங்களா, ஆங்கிள் 180 இருக்கும். இல்ல சார் ஒரு வெக்டர் இப்படி இருக்கு, அதுக்கு செங்குத்தா இன்னொரு வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்கு, அதுக்கு செங்குத்தா பி வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா அப்ப ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், 90 இருக்கும். இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பேசிக்கும் கூட, ஓகேங்களா. நம்ம இது கடைசி வரைக்கும் நம்ம பயன்படுத்த போறோம். ரெண்டு வெக்டர் இணையா இருக்குன்னா ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டர் என்னது 0. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம், ஓகேங்களா. ரெண்டு வெக்டர் வந்து ஆன்டி பேரலலா இருக்கு, எதிர் இணையா இருக்கு அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ், இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னா 180 டிகிரி. ரெண்டு வெக்டர் செங்குத்தா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் 90 டிகிரி, ஓகேங்களா. அப்ப பேரலல் வெக்டர்னா ஆங்கிள் என்னது 0 டிகிரி. சார் பேரலல் வெக்டர் என்னது ரெண்டும் இணையா இருக்குது, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அது ஈக்குவல் வெக்டர்ஸ்க்குள்ள வந்துடும். இல்ல சார் ஒரு வேல்யூ வந்து இன்னொன்னு விட அதிகமா இருக்கு அல்லது கம்மியா இருக்கு அப்படின்னா அது எதுக்குள்ள வரும், பேரலல் வெக்டருக்குள்ள வரும், ஓகேங்களா. வெவ்வேறு எண் மதிப்புகளையும் ஒரே திசையும் முடியுது. சார் ஒரே எண் மதிப்பு கொண்டு இருந்தா அது பேரலல் குள்ள வராதுன்னா அப்பயும் அது பேரலல் குள்ள வரும், ஓகேங்களா. ரெண்டு வெவ்வேறு வெக்டர்ஸ், இப்ப ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு வெவ்வேறு வெக்டர், இது ரெண்டும் சேம் மேக்னிட்யூட் சேம் டைரக்ஷனா இருந்தாலுமே இதை பேரலல்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல், ரெண்டுமே சொல்ல முடியும். அப்ப ஈக்குவல் வெக்டர் எதுக்குள்ள வரும்னா பேரலல் வெக்டர்ஸ்க்குள்ள தான் வரும். ஈக்குவல் வெக்டர்ஸ் எதுக்குள்ள வரும், பேரலல் வெக்டர்ஸ்க்குள்ள வரும். சம்திங் இந்த இடத்துல ஜஸ்ட் கன்சிடர் பண்றோம்னா ஏ வந்து சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, பி பெருசா இருக்கிற மாதிரி இருக்குங்களா, ஏன்னா அதுதான் நீளம் அதிகமா இருக்கு, அந்த நீளம் தான் எதை குறிக்கும், எண் மதிப்பை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப பி வெக்டர் எப்படின்னு எழுதலாம்னா m டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டர். பி வெக்டர் அப்படிங்கிறது m டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டர், ஒரு 2 மடங்கு பெருசா இருக்கு, 3 மடங்கு பெருசா இருக்குன்னா இந்த இடத்துல m க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், 2 3 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல mங்கிறது எதை குறிக்கும்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஏன்னா இணையா இருக்கு, ஒரே டைரக்ஷன், அப்ப பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்க முடியும். இதே எதிரிணைனா நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, ஜஸ்ட் அதே மாதிரி தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துலயும் b ஈக்குவல் டு ma அப்படிங்கும் போது இந்த m எதை குறிக்கும், நெகட்டிவா குறிக்கும். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, எதிர் திசை, ஓகேங்களா, ரொம்ப முக்கியம், எதிர் திசையுடைய வெக்டர், ஓகேங்களா. அங்க ஒரே திசை, இங்க ஆப்போசிட் டைரக்ஷன், ஓகேங்களா, எதிர் திசை. அடுத்தது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ். ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ரெண்டு வெக்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும்போது கிடைக்கிறது என்னது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், செங்குத்து வெக்டர்கள், ஓகேங்களா. ஆங்கிள் 90 டிகிரி ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிறது, ஓகேங்களா. அடுத்தது நல் வெக்டர். நல் வெக்டர் அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு, நல்ல என்னது எதுவுமே இல்ல, ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லி வெக்டர், ஜீரோ வெக்டர் அல்லது நல் வெக்டர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல ஃபுல்லி வெக்டர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. சார் அப்படின்னா என்னன்னு சார் கேட்டீங்கன்னா மேக்னிட்யூட் 0, எண் மதிப்பு எப்படி இருக்கும், ஃபுல்லியா இருக்கும். சார் இதுக்கு டைரக்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும், பட் எந்த டைரக்ஷனும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா. ஃபுல்லி எண் மதிப்பு இருக்கும். ஃபுல்லி வெக்டரின் தொடக்கம் மற்றும் இறுதி புள்ளி 1 ரொம்ப முக்கியம். சார் இந்த டைரக்ஷன்ல ஒரு வெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல தான் அந்த ஃபுல்லி வெக்டர் இருக்குன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதேதான், எண்டிங் பாயிண்ட் இதேதான், ஜஸ்ட் எவ்வளவு மேக்னிட்யூட் கொஞ்சம் இந்த மாதிரி கோடு போட்டோம்னா என்ன மீனிங், அதுக்கு இவ்வளவு மேக்னிட்யூட் இருக்கு அப்படின்னு நமக்கு மீனிங் வரும். அப்ப ஜஸ்ட் ஒரு டாட், ஓகேங்களா, அந்த இடத்துல அது இருக்கு, அது ஒரு வெக்டர் இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லையா, அது எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கு அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. புள்ளி வெக்டரின் திசை வரையறுக்க இயலாது. புள்ளி வெக்டரோட திசை வந்து நம்ம சொல்ல முடியாது, ஆனா திசை இருக்கு, ஓகேங்களா. ஏன்னா வெக்டர் அது, அதுக்கு திசை இருக்கு, எந்த திசைன்னு நம்மளால சொல்ல முடியாது. சார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா நம்ம
ஒரு பரிமாண இயக்கம் படிச்சாச்சு. ஒரு பரிமாண இயக்கம்ல ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோட பெரும உயரத்துல ஓகேங்களா, அதோட பெரும உயரத்துல என்ன ஜீரோ, திசைவேக வெக்டர் ஜீரோ. ஆமாங்களா, திசைவேக வெக்டர் ஜீரோ வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கும் திசைவேக வெக்டர் ஓகேங்களா. திசைவேகம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஹைட்ல ஜீரோ, அது அந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா. சொல்றது புரியுதுங்களா? அதாவது செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட பொருளின் பெரும உயரத்தில் திசைவேகம், அந்த பெரும உயரத்தில் இருக்க திசைவேகத்தோட எண்மதிப்பு என்னது ஜீரோ, அது திசைவேகம்ங்கிறது ஒரு வெக்டர், அப்ப அதை என்னன்னு சொல்லலாம் ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதோட டைரக்ஷன் அந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஜீரோ ஆயிடுச்சு. அடுத்தது யூனிட் வெக்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு சம்ஸ் பேசிஸ்ல தேவைப்படக்கூடிய ஒன் ஆஃப் த வெக்டர் ஓகேங்களா. யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ஓரளவு வெக்டர், அதாவது என் கேப்ல டினோட் பண்ணுவாங்க, கேப் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. மத்த எல்லா வெக்டருக்கும் வெக்டர் சிம்பிள் இந்த மாதிரி அம்புக்குறி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஓரளவு வெக்டருக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, கேப் யூஸ் பண்ணுவாங்க. சார் கேப் எதை சார் குறிக்குது அப்படின்னா அதோட எண்மதிப்பு ஒண்ணுன்னு அர்த்தம், அதோட எண்மதிப்பு ஒண்ணு. ஓரளவு வெக்டரோட எண்மதிப்பு, ஓரளவுனாலே நம்ம ஒண்ணுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஓரளவு அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னது ஒன்னு ஓகேங்களா. அப்போ ஒரு எண்மதிப்பு, எண்மதிப்பு அதோட வேல்யூ என்னது ஒன்னு, நியூமெரிக்கல் வேல்யூ ஓகேங்களா. இந்த வெக்டரை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதோட எண்மதிப்பால வகுக்கும் போது, ஒரு வெக்டர் இருக்கு அப்படின்னா ஏ வெக்டர்னு ஒண்ணு இருக்குன்னா அதோட எண்மதிப்பு, எண்மதிப்பை நம்ம என்ன சொல்லுவோம் மாடுலஸ் குள்ள யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது யூனிட் வெக்டர் ஏ கேப் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா. ஒரு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டரை சரி ஒரு வெக்டரை அதோட மேக்னிடியூடா டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது என்னது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டரை கேப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இது எதுக்காக பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு வெக்டரோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு வெக்டரோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் எண்மதிப்பு வந்து ஒண்ணு, எக்ஸாம்பிளுக்கு இந்த டைரக்ஷன்ல ஒரு வெக்டர் இருக்கு, அது இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு XYZ கோஆர்டினேட் இருக்கு, 10i cap plus 2j cap plus 3k cap இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆமாங்களா, நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மோ அல்லது இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஃபார்மோ எடுக்கும் போது இந்த i cap j cap k capல கொடுத்திருப்பாங்க. கேப்னா மீனிங் என்னது, அதோட எண் மதிப்பு 1. அப்ப இந்த iங்கிறது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, x-க்கு நமக்கு தெரியும், j-ங்கிறது y-க்கும் தெரியும், k-ங்கிறது z-ன்னு தெரியும். அப்ப 10 x-ல 10 டிஸ்டன்ஸ்லயும் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 3 ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் வரைஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி 3 ஆக்சிஸ் இருக்கு. x-ல 10 ஓகேங்களா, இந்த பாயிண்ட் x-ல 10ங்கிறது, y-ல ஒரு 7 வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு நேரம் இந்த இடம் z-ல ஒரு 3, z-க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் 2 ஆக்சிஸ் மட்டும் எடுக்கணும்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்ப x-ல ஆரிஜின்ல இருந்து ஓகேங்களா, ஆதிப்புள்ளியில இருந்து இவ்வளவு தூரத்துல x-லயும், ஆதிப்புள்ளியில இருந்து y-ல இவ்வளவு வச்சுலயும், ஆதிப்புள்ளியில இருந்து z ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு ஒரு பொருள் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், யூனிட் வெக்டரை டினோட் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஓகேங்களா, கார்ட்டீசியன் ஆயப்புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அந்த ஒரு இதுல நம்ம கன்சிடர் பண்றது என்னது, இந்த IJK வெக்டர்ஸ், x-னா i, y-னா j, z-னா k ஓகேங்களா. அடுத்தது பொசிஷன் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். இது நம்ம ஒன் டைமென்ஷன்லயே பார்த்திருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறோம் ஓகேங்களா. பொசிஷன் வெக்டர்ங்கிறது என்னது, ஒரு பொருள் ஆதிப்புள்ளியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, x-ல எவ்வளவு தொலைவில் இருக்கு, y-ல எவ்வளவு தொலைவில் இருக்கு, z-ல எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறது என்னது பொசிஷன் வெக்டர், அதாவது நிலை வெக்டர் நம்ம சொல்லுவோம். அதை எதுல டினோட் பண்ணுவோம், ஆறுங்கிற சிம்பர்ல டினோட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்ப இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கிறத கன்சிடர் பண்ணோம்னா OA அல்லது R வெக்டர்னு சொல்லலாம். OA வெக்டர் அல்லது RA வெக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அத இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் x1 y1 z1 னா x1 i cap y1 j cap z1 k cap. இது ரெண்டாவது பாயிண்ட் அங்க இருந்து இங்க வந்துருச்சு ஒரு வேளை அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் OB வெக்டர் அல்லது RB வெக்டர்னு சொல்லலாம். அத x2 i cap y2 j cap z2 k cap அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே சார் அது இங்க இருந்து இங்க வந்துருச்சு, அதுக்கான இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. ஆமாங்களா, இடப்பெயர்ச்சி அது வந்து எந்த ஒரு பாதையில வேணாலும் வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஓகேங்களா. ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறதுக்கு மீனிங் என்னது, ஃபைனல் பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அதாவது இறுதி நிலைக்கும் தொடக்க நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இடப்பெயர்ச்சிக்கான மீனிங் என்னது, இறுதி நிலைக்கும் தொடக்க நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அப்ப அந்த ஒரு வேறுபாடு எடுக்கும்போது அதாவது டெல் ஆர்னு எடுக்கலாங்களா, இது ஆறு, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, அப்ப சேஞ்ச் இன் ஆர் அதுதான் என்னது டெல் ஆர் அல்லது எஸ் வெக்டார் நம்ம சொல்லலாம். அப்ப டெல் ஆர் வெக்டர் ஆர் ஃபைனல் மைனஸ் ஆர் இனிஷியல் அல்லது எஸ் வெக்டரே நம்ம என்ன எழுதலாம், ஆர் ஃபைனல் மைனஸ் ஆர் இனிஷியல் எழுதலாம். இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்றோம், இந்த ரெண்டு வெக்டரையும் மைனஸ் பண்றோம். ஐ கூட தான் மைனஸ் பண்ணணும், ஜே கூட தான் மைனஸ் பண்ணணும், கே கூட தான் மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா
i மைனஸ் ஐ தான் காமனா ஐய வெளியில எடுக்க முடியும். j மைனஸ் ஜே காமனா ஜே வெளியில எடுக்கலாம், k மைனஸ் கே காமனா கேவை வெளியில எடுத்துருவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வெக்டர்களின் கூடுதலுக்கான கூடுதல் மற்றும் கழித்தல். வெக்டர்களை எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, எப்படி கூட்டணும், எப்படி கலக்கணும். நார்மலான வெக்டர் வந்து கூடுதல் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு, மைனஸ் தான் கொஞ்சம் இங்க பாக்குற மாதிரி இருக்கும். வெக்டர்களின் கூடுதல் மற்றும் கழித்தல்ல ஃபர்ஸ்ட் வெக்டர்களின் கூடுதல். ஓகேங்களா, வெக்டர்களின் கூடுதல் வந்து எதையை ஒபே பண்ணும் அப்படின்னா பரிமாற்று விதியை ஒபே பண்ணும். அது என்ன சார் பரிமாற்று விதினா? ஒண்ணும் இல்ல, ஏ வெக்டார் ஒரு வெக்டார் இருக்கு, அதை நான் பி வெக்டார் கூட ஆட் பண்றேன் அப்படின்னா ஏ பிளஸ் பியும் பண்ணிக்கலாம், அல்லது பி ல இருந்து ஏவையும் பிளஸ் பண்ணிக்கலாம். ஏ ல இருந்து பி வேணாலும் பிளஸ் பண்ணிக்கலாம், பி ல இருந்து ஏ வேணாலும் பிளஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பி பிளஸ் ஏ. இதுக்கு பேர் தான் என்னது பரிமாற்று விதி, ஜஸ்ட் மாத்திக்கிறது இடத்த. ஓகேங்களா, அதை வந்து என்ன பண்றோம், பின்பற்றோம்னு சொல்லியிருக்காங்க, ஒபே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பங்கீட்டு கூடுதல் விதி, சாரி வெக்டர் கூடுதலுக்கான சேர்ப்பு விதி. ஓகேங்களா, சேர்ப்பு விதியுமே ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்ப்பு விதினா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு ஏ பி சி, இந்த மாதிரி 3 வெக்டர் வந்து ஆட் பண்ணணும். நம்ம பி பிளஸ் சி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அது கூட ஏ ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். அதாவது முதல் ரெண்டுத்தையும் ஏ பிளஸ் பி ஆட் பண்ணிட்டு அதை சி கூட ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். அடிஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் வெக்டரையுமே. நார்மலா நம்ம ஸ்கேலர் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வெக்டர்களுக்கான கழித்தல். வெக்டர்களுக்கான கழித்தல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட மைனஸ் பண்றதா மீனிங் இல்ல, ஒரு வெக்டரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு வெக்டர் இருக்கு, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்னு வச்சுக்கலாம். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன் சார். இப்படி ஆட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா எந்த லாவை பேஸ் பண்ணி அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர்களின் கூடுதல் விதி. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். இல்ல சார் நான் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ்லாம் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏ வெக்டார் மைனஸ் ஆஃப் பி வெக்டார்ங்கிறது இந்த இடத்துல போடணும். இது பிளஸ் பினா இப்படி போட்டோம், பிளஸ் பினா இது மைனஸ் பி, ஏற்கனவே நம்ம வெக்டர்ல பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கான ரிசல்ட் இங்க இருக்கும். அதாவது அப்ப இதை நம்ம என்ன எழுதலாம்னா ஏ மைனஸ் பி அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்ப வெக்டர்களுக்கான அந்த ஒரு சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது, கழித்தல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெக்டரை அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க இன்னொரு வெக்டரோட ஆட் பண்றது தான். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு வெக்டரை மற்றொரு வெக்டரிலிருந்து கழித்தல் என்பது முதல் வெக்டரின் எதிர் வெக்டருடன் அதனை கூடுதல். முதல் வெக்டரோட எதிர் திசையில இருக்க அந்த ஒரு வெக்டரோட அதை கூட்டுறதுக்கு பேர் தான். எக்ஸாம்பிளுக்கு s = a - b அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஏ வெக்டர் ஆட் தான் பண்றோம், ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் தான் பண்றோம். பட் இந்த பி வெக்டர் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால அந்த ஒரு மைனஸ், அதனால a - b அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வெக்டர்களோட கழித்தல் வந்து இந்த ரெண்டு விதியுமே ஒபே பண்ணாது. பரிமாற்று விதியும் சரி, சேர்ப்பு விதியும் சரி. ஓகேங்களா, பரிமாற்று விதி மற்றும் சேர்ப்பு விதியை பின்பற்றாது. சார் ஏன் சார் பின்பற்றாதுன்னா நல்லா கவனிங்க. a வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க, அது நாட் ஈக்குவல் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ்ங்கிறது எதை குறிக்குது, பி வெக்டர் எதிர் திசையில இருக்குன்னு குறிக்குது. ஆனா இந்த இடத்துல என்ன மீனிங், ஏ வெக்டர் எதிர் திசையில இருக்குன்னு குறிக்குது. அதான மீனிங், இந்த மைனஸ்க்கான மீனிங் திசையை தான் சொன்னேன். அப்ப இங்க பி வெக்டர் எதிர் திசைனா பி வெக்டர் தான் கடைசி வரைக்கும் எதிர் திசையில இருக்கணும். அப்ப இது தப்பு, இது மாதிரிதான் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னா ஏ மைனஸ் பி தான் நம்ம பண்ணணும், பி மைனஸ் ஏ பண்ணக்கூடாது. சார் வேற என்ன சார் பண்ணலாம்னா மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ, மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒருவேளை மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏன்னா மைனஸ் பி பிளஸ் ஏ, மறுபடியும் இதே கிடைச்சிடும், மைனஸ் பி பிளஸ் ஏ இதே கிடைச்சிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாமோ ஒழிய ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இது ரெண்டுமே வேலிட் ஆகல. அப்ப மூணாவது டேர்ம் கண்டிப்பா வேலிட் ஆக முடியாது. ஏ மைனஸ் பி மைனஸ் சி நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஆனா இந்த ஒரு ரெண்டு விதியுமே எதை சார் பின்பற்றும் அப்படின்னா பங்கீட்டு விதியை பின்பற்றும். பங்கீட்டு விதியை பின்பற்றும், அதாவது ஒரு ஸ்கேலர் மதிப்பு எம்ங்கிறது ஒரு நம்பர் அல்லது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அது கூட நான் வந்து a பிளஸ் பிங்கிற ஒரு வெக்டரை மல்டிபிளிகேஷன் பண்றேன். அப்ப உள்ள பண்றதுக்கு பேர் தான் என்னது, அந்த ஒரு பங்கீட்டு விதின்னு சொல்லுவோம். அப்ப m × a பிளஸ் m × b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி மைனஸ்ல இருந்தாலும் m × a மைனஸ் m × b அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதை பின்பற்றும், ஆனா இந்த ஒரு இதை பின்பற்றது ரொம்ப முக்கியம், ஜஸ்ட் பார்த்துக்க. ஓகேங்களா, அடுத்தது வெக்டர்களின் கூடுதலுக்கான முக்கோண விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வெக்டர்களின் கூடுதலுக்கான விதிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, வெக்டர்களின் கூடுதலுக்கான முக்கோண விதி மற்றும் இணைகர விதி. அடுத்ததுல இணைகர விதி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா முக்கோண விதி. சார் இந்த முக்கோண விதி என்ன சார் சொல்லுது அப்படின்னா, ரெண்டு வெக்டர்களை தொடர்ச்சியா நம்ம எழுதும் போது, தொடர்ச்சியா இருக்கு சார், ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தை நம்ம கன்சிடர் பண்றோம். முதல்ல
ஜஸ்ட் ஒரு முக்கோணம் எப்படி இருக்குன்னா 3 பக்கம் இருக்கும் ஆமாங்களா. அதோட 2 பக்கம், ஒரு பக்கம் அது கூட கண்டினியூஸா இன்னொரு வெக்டர், ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தை கன்சிடர் பண்ணி முதல் 2 பக்கத்துல ஏ வெக்டார்னு ஒரு வெக்டர் இருக்கு, அது தொடர்ந்து பி வெக்டார்னு ஒரு வெக்டர் இருக்கு. தொடர்ச்சி அப்படின்னா ஒரு டெய்லு ஹெட் அப்படிங்கிற மாதிரி, வலைப்பகுதி தலைப்பகுதி வால் பகுதி தலைப்பகுதி வால் பகுதி தலைப்பகுதி. ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் வெக்டர்ஸ் சொல்லுவாங்க, தொடர்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி தொடர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா இதோட ரிசல்டன்ட், அதாவது தொகுபயன்னு சொல்லுவோம். ரிசல்டன்ட்ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்டன்ட் அல்லது தொகுபயன். ஓகேங்களா, ரிசல்டன்ட் அல்லது தொகுபயன், தமிழ்ல தொகுபயன்கிற வார்த்தை. இதோட தொகுபயன் ஆட் பண்ணி வர வேல்யூ அது எங்க இருக்கும் அப்படின்னா முக்கோணத்தோட 3வது பக்கத்துல இருக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் 2 பக்கம்னா 3வது பக்கத்துல இருக்கும். அந்த 3வது பக்கத்துல இருந்து எப்படி போகும் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க ஆரம்பிச்சு எங்க முடியுமோ அங்க முடியணும். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி இதோட 3வது பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 6 வெக்டர் இருக்கும், அல்லது a பிளஸ் b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வெக்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஒரு முக்கோணத்தோட 3 பக்கத்தை கன்சிடர் பண்ணி முதல் 2 பக்கம் கண்டினியூஸா இருக்கும் போது ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படிங்கிற 2 வெக்டார் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதோட 3வது பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்துல எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அங்க ஆரம்பிச்சு மீதி 2வது வெக்டர் எங்க முடிஞ்சிருக்குதோ அங்க முடியிற இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு அந்த ஒரு பக்கத்துல தான் என்ன இருக்குன்னு சொல்றாங்க, அதோட தொகுபயன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம். ஏ மற்றும் பி என்ற 2 சுழியற்ற வெக்டர்கள் வரிசைப்படி, இந்த ஒரு வரிசைப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, கண்டினியூஸா இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். ஒரு முக்கோணத்தின் அடுத்தடுத்த பக்கங்களாக அடுத்த 2 பக்கங்கள் அடுத்தடுத்த பக்கங்களா நம்ம கருதணும் அப்படின்னா அவற்றின் தொகுபயன், இதோட ரிசல்டன்ட் எதிர்வரிசையில், எதிர்வரிசைனா இது ஒரு வரிசை அப்படின்னா அதுக்கு எதிர்வரிசை இப்படி இப்படி இப்படின்னு போறோம்னா அதுக்கு எதிர்வரிசை இப்படியே வந்தாதான் வரிசை. சொல்றது புரியுதுங்களா, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, அப்ப இப்படியே வந்தாதான் அதுக்கு பேர் வரிசை. எதிர்வரிசை மீனிங் என்னது, ஆப்போசிட்ல இந்த மாதிரி. ஓகேங்களா, அதன் எதிர்வரிசையில் எடுக்கப்பட்ட அம்முக்கோணத்தின் 3வது பக்கத்தினால் குறிப்பிடப்படும். அதோட ரிசல்டன்ட் வந்து அதோட 3வது டைரக்ஷன்ல எதிர்வரிசையில குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் நமக்கு தேவையில்ல. ஃபைனலா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரிசல்டன்ட்கான ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அதாவது இந்த தொகுபயனோட எண்மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல மாடுலஸ் என்னாலும் போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொகுபயனோட எண்மதிப்பு மேக்னிடியூட். ஓகேங்களா, மாடுலஸ் வரணும், நீங்க மாடுலஸ் மட்டும் போட்டுக்கணும். ஓகேங்களா, தொகுபயனோட எண்மதிப்பு. தொகுபயனோட எண்மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நத்திங் பட் இது பிதாகரஸ் தேரம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரது இந்த 2ab cos θ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos θ ரூட்டுக்குள்ள இந்த பக்கம் r ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, இந்த பக்கம் ஸ்கொயர் இருந்து இந்த பக்கம் வரும்போது ரூட் ஆயிடுச்சு. சார் இதே 2 வெக்டர் மைனஸ் பண்ண சொல்றாங்க, கழித்தல் பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஓகேங்களா, கூடுதல்லாம் வந்து உங்களுக்கு பிளஸ் இருக்கும், கழித்தல்னா மைனஸ் இருக்கும். இல்ல சார் எனக்கு வந்து ஆங்கிள் கேட்கறாங்க, ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் கேட்கறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இந்த டயகிராம்ல எந்த இடத்துல நான் தீட்டா யூஸ் பண்ணிருக்கேன், இந்த இடம்னா தீட்டா யூஸ் பண்ணிருக்கேன். தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் வெக்டர். இதுக்கு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டர் இப்படி இருக்கு, பி வெக்டர் இப்படி இருக்கு. நம்ம இது என்ன எழுத முடியாது, இதை தீட்டான்னு எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு ஹெட் இங்க ஒரு டெய்ல் இருக்கு. அப்ப ஏ வெக்டரை நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன், இங்க இருந்து வர ஏ வெக்டரை நான் தள்ளி இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, பி வெக்டர் இப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அப்ப இது என்ன எழுதலாம், இங்க ஒரு டெய்ல் இங்க ஒரு டெய்ல். அப்ப இதை நம்ம என்ன எழுதலாம்னா ஆங்கிள் பிட்வீன் வெக்டர். அப்ப ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் இதுதான். இந்த ஏ வெக்டருக்கும் இந்த பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் இங்க இருக்கு. ஓகேங்களா, அப்ப இது என்னன்னு சார் அப்படின்னா இது மொத்தமா சேர்ந்தா 180, அதுல கொஞ்சம் போயிடுச்சு. அப்ப 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாங்களா. அப்ப இந்த இடம் 180 மைனஸ் தீட்டா, ரொம்ப முக்கியம். 180 மைனஸ் தீட்டா, இது தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். சார் இந்த ஆல்பான்னு ஒண்ணு எழுதிருக்கீங்க சார், அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ வெக்டர், இது என்னது ரிசல்டன்ட் வெக்டர், தொகுபயன். அப்ப ஒரு வெக்டர் இருக்கும், அதோட தொகுபயன் வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஆல்பான்னு எழுதலாம். ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டர் அண்ட் ஏ வெக்டர். ஆர் வெக்டர்ங்கிறது ரிசல்டன்ட் வெக்டர், தொகுபயன் வெக்டர். ஓகேங்களா, அதுக்கு இடைப்பட்ட கோணம். இந்த மைனஸ்க்கான ஜஸ்ட் நம்ம இந்த போர்டு காமிச்சதுன்னா ஏ வெக்டர் இப்படி இருக்கு, பி வெக்டர் இப்படி இருக்கு, பி வெக்டரை மைனஸ் பி வெக்டர் நம்ம எப்படி போடலாம், கீழே போடலாம். ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் பி வெக்டர்னா கீழ் டைரக்ஷன்ல இப்படி போடலாம். அப்ப அதோட ரிசல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது டினோட் பண்றது, வேற எதுவும் இல்லை. அடுத்தது இந்த முக்கோண விதியை வச்சு சார் 2 வெக்டர் வந்து இப்படி போட்டீங்க, ஏ வெக்டர் பி வெக்டர், இதோட ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். ஒருவேளை கண்டினியூஸா இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன சார்னு கேட்டீங்கன்னா 0. கண்டினியூஸா இருக்க முடியாது. ஒரு முக்கோணத்தோட 3 பக்கமா ஒரு வெக்டரை வந்து கண்டினியூஸா நம்ம கன்சிடர் பண்றோம், ஒரே வரிசையா. ஓகேங்களா, வரிசைப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட தொகுபயன் வந்து சுழி. அதுதான் அடுத்தது நம்ம பார்க்க போறது.
மூன்று வெக்டர்கள் வரிசைப்படி ஒரு முக்கோணத்தின் அடுத்தடுத்த பக்கங்களாக கருதப்பட்டால் அவற்றின் தொகுப்பு எண் என்னவா இருக்கும்? சுழியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி மூணுமே இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸா இருந்து க்ளோஸ் பண்ணிருச்சு, ஒரு சர்க்கிள் ஐ மீன் ஒரு ட்ரையாங்கிள் வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்ப அந்த இடத்துல அதோட வேல்யூ என்னது? 0. அதாவது எப்படி எழுதணும்னா a வெக்டார் பிளஸ் b வெக்டார் பிளஸ் c வெக்டரோட வேல்யூ 0. அல்லது நமக்கு தேவை அப்படின்னா என்ன மாத்தி எழுதிக்கலாம், a வெக்டார் பிளஸ் b வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் c வெக்டார்னு எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு a வெக்டார் b வெக்டார், a வெக்டார் இப்படி இருக்கு, b வெக்டார் இப்படி இருக்கு, மைனஸ் ஆஃப் c வெக்டர்னா c வெக்டர் இப்படி இருக்கு. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போடலாங்களா? இது என்னன்னு சொல்லலாம், மைனஸ் ஆஃப் c வெக்டர்னு எழுதலாம். அப்ப பாருங்க இது ரெண்டும் கண்டினியூஸ், அதுக்கான ரிசல்டன்ட் நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப மைனஸ் ஆஃப் சி வெக்டர்ல ரிசல்டன்ட் கிடைக்கும், ஆனா சி வெக்டர்ல போடும்போது நமக்கு என்ன கிடைக்காது? ரிசல்டன்ட் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? அடுத்தது சார் இந்த மாதிரி 3 போட்டீங்க 4-5 இது வருதா, அப்ப வந்து 0 வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர். இ வெக்டர் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்? இப்படியே போட்டிருந்தோம்னா மொத்தமா 0. பட் நான் இங்க இருந்து போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடம்னா ஆர் வெக்டர், அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. இதை கண்டினியூஸா போடணும் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஏ பி சி டி இ ஒரே கண்டினியூஸா இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தா அது 0 எழுதலாம். ஓகேங்களா? டயக்ராம் பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? எது வந்து வேல்யூ வரும், இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கான ரிசல்டன்ட்டுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வெக்டர்களின் கூடுதலுக்கான இணைகர விதி. ஓகேங்களா? வெக்டர்களின் கூடுதலுக்கான இணைகர விதி, முக்கோண விதி பார்த்தாச்சு. இணைகர விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு, பி வெக்டார் மீன் பார்த்தது தான். ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு, பி வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு. ஓகேங்களா? சார் நான் இதுக்கு பேரலல் வெக்டர் எடுக்கிறேன், இணை வெக்டர்கள் எடுக்கிறேன். பி வெக்டருக்கு இணை எப்படி இருக்கும்? இப்படி எடுக்கலாங்களா? இது பி வெக்டர், இதுக்கு பேரலல் இதுதான் இல்லைங்களா? இதுக்கு இணை வெக்டர். இணைகர விதி வந்து அதுக்கு இணையான வெக்டர்ஸ் எடுக்கிறோம். இதை பாக்குறதுக்கு ஒரு இணைகரம் மாதிரி இருக்கும். இப்ப இது ரெண்டு வெக்டருக்கு நடுவில் ரிசல்டன்ட் இப்படி இருக்கும், இந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவுலயும் இப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆர் வெக்டர் இங்கேயே தான் இருக்கும். அல்லது இந்த ஏ வெக்டருக்கும் இந்த பி வெக்டர், இதுவும் பி வெக்டர் இதுவும் பி வெக்டர், இதுக்கான ரிசல்ட் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? இந்த ரெண்டு வெக்டருக்கு ரிசல்ட் எழுதும் போது ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, அல்லது இதுக்கு எழுதும் போது இப்படியே தான் எழுதுவோம். அல்லது இந்த மாதிரி இருக்கு சார், இது ஏ வெக்டர் இது பி வெக்டர், இது முக்கோண விதி ரிசல்டன்ட். இல்ல சார் எனக்கு ஏ வெக்டர் இங்க இருக்கு, பி வெக்டர் இப்படி இருக்கு, பி வெக்டர் இப்படி இருக்கு, இதுக்கு நான் ரிசல்டன்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு சென்டர்ல இருக்கும், ரெண்டு டெய்லும் மோதிக்கணும். ஓகேங்களா? அந்த மோதல் இடம் ரொம்ப முக்கியம். ரெண்டு டெய்லா இருக்கும் அல்லது ரெண்டு ஹெட்டா இருக்கலாம், ரெண்டு டெய்லா இருக்கலாம் அல்லது ரெண்டு ஹெட்டா இருக்கலாம். இப்படி இருந்தா இதோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும்? இதுதான் ஆர் வெக்டர் அப்படிங்கறத சொல்றது என்னது? இணைகர விதி. முக்கோண விதி இதுக்குள்ளேயே இருக்கு, இணைகர விதியுமே இதுக்குள்ளேயே இருக்கு. நீங்க இந்த ஒரு இணைகர விதி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரெண்டு விதியுமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா பாருங்க, இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் பிரிச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த இடம் நமக்கு என்னது? தீட்டா வரும். இது 180 மைனஸ் தீட்டா எப்பயும் போல. ஓகேங்களா? அப்ப இது தீட்டா அப்படிங்கும் போது இது என்னன்னு எழுதலாம் அப்படின்னா இந்த இடமும் தீட்டா எழுதலாம் இந்த ரெண்டு வெக்டருக்கு எழுதும் போது, அல்லது இந்த ஒரு வெக்டருக்கு எழுதுறேன் சார், இது மொத்தமா நம்ம தீட்டான்னு எழுதலாமா? இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் இது ஏ வெக்டர், அப்ப இதையுமே நம்ம என்ன எழுதலாம்? தீட்டான்னு எழுதலாம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என்னன்னு பிரிக்கலாம் அப்படின்னா பி சைன் தீட்டா, இதை பி காஸ் தீட்டான்னு பிரிக்கலாம். இந்த இடத்த வச்சு நான் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஐ மீன் முன்னாடி டயக்ராம்ல போட்டிருப்பேன், ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதுதான் நம்ம தீட்டான்னு எடுத்தோம், இது பி. அப்ப இதுக்கு காம்பவுண்ட் பிரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் தான் என்னது? சைன் தீட்டா, அடுத்துள்ள பக்கம் காஸ் தீட்டா. அப்ப எதிர்பக்கம் சைன் தீட்டாங்கும் போது இங்க பி சைன் தீட்டா, பி ஓட வேல்யூ தான் பிரிச்சிருக்கேன், இங்க பி காஸ் தீட்டா. எப்ப சார் வேல்யூ பிரிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட கோணத்தோட கிடைத்தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்குங்கும் போது நம்ம அதோட காம்பனன்ட்ஸை பிரிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். காம்பனன்ட்ஸை பிரிக்கிறது கூறுகள்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வெக்டரின் கூறுகள். இது பி அப்படின்னா இதோட காம்பனன்ட் ஒன்னு இங்க இருக்கும், இன்னொன்னு இங்க இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது பி சைன், இது பி காஸ். ஓகேங்களா? இது சைன், இதுவுமே சைன் தான். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த இடமும் ஸ்ட்ரைட்டா நம்ம வரைஞ்சோம், இதுக்கு நேரம் இப்படி ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னாலுமே அதுவுமே என்னதான்? சைனை தான் குறிக்கும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பி சைன் பி காஸ், இந்த இடத்துல நான் ஆல்பா எழுதணும் சார். ஆல்பாங்கிறது நான் என்னன்னு சொன்னேன்? ஆர் வெக்டருக்கும் ஏ வெக்டருக்கும் நடுவுல இருக்க கோணம். ஓகேங்களா? அப்ப ஆல்பாங்கிறது என்ன எழுதணும்னா ஆப்போசிட். ஓகேங்களா? டேன்ல நான் எழுதுறேன், டேன் தீட்டா தான் நான் எழுதுறேன். ஓகேங்களா? டேன் ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதுதான் என்னது? டேன். எதிர்பக்கம் பி சைன் தீட்டா, அப்ப மேல பி சைன் தீட்டா, கீழே அடுத்துள்ள பக்கம்
இங்க ஏ இருக்கு, ஏ வெக்டார் இருக்கு, ஏ வெக்டரோட எண் மதிப்பு என்னது ஏ தான். ஓகே, அப்ப ஏ கூடவே என்ன இருக்கு பி காஸ் தீட்டாவும் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா, இதுவுமே நமக்கு தேவைப்படும் சம் சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு 3 ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த இடத்துலயும் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் தீட்டான்னு எடுத்துட்டு எப்பயும் போல இங்க பி சைன் தீட்டா, இத பி காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். மொத்த ஆங்கிள் தீட்டா. இந்த இடம் என்னது நம்ம ஏற்கனவே எடுத்தது தான். ஏ வெக்டருக்கும் ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும், ஏ வெக்டர் இருக்கும், அதோட ரிசல்டன்ட் வெக்டருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தான் என்னது ஆல்பா. இன்னொரு ஆங்கிள் என்னன்னு எடுத்துட்டேன், மேல இருக்கிறத பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல சி வெக்டர் நான் என்னன்னு எடுத்திருக்கேன், சி வெக்டர் இஸ் நத்திங் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் தான். ஓகேங்களா, அப்ப சி வெக்டர் எனக்கு வேணும் சார் அப்படின்னா முன்ன நம்ம எடுத்த அந்த ஆர் வெக்டருக்கான ஃபார்முலா தான் a square plus b square plus 2ab cos theta. ஓகேங்களா, ஜஸ்ட் ஆட் தான் பண்றோம் இந்த இடத்துல. tan ஆல்பாவோட வேல்யூ வேணும் சார் அப்படின்னா முன்ன பார்த்தது தான் b sin theta divided by a plus b cos theta. சார் இல்லைங்க சார் எனக்கு பீட்டாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு அப்படியே மாறி வரும். இங்க ஏனா இங்க b, சார் இங்க b னா இங்க a, b sin theta க்கு பதிலா a sin theta, a plus b க்கு பதிலா b plus a. ஓகேங்களா, b plus a cos theta அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. tan பீட்டாக்கான வேல்யூ பெருசா தேவைப்படாது, இருந்தாலும் தெரிஞ்சுங்க. இதுக்கான மீனிங் என்னது, தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் a and b, இந்த இடம் தீட்டா அல்லது இந்த மொத்த இடம் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஆல்பாங்கிறது இந்த ஒரு சின்ன இடம் ஏ வெக்டருக்கும் ரிசல்டன்ட் வெக்டருக்கும் நடுவுல இருக்கிறது, பீட்டாங்கிறது பி வெக்டருக்கும் ரிசல்டன்ட்டுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள். ஓகேங்களா, பி வெக்டருக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள். ரிசல்டன்ட் இந்த இடத்துல சீன் எடுத்திருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கான அந்த ஒரு டிவிஷன் ஐ மீன் மைனஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம். ஓகேங்களா, இதே இது மைனஸ் ஆர்னா எப்படி ஒரு நடுவுல வந்து ஜஸ்ட் cos 180 மைனஸ் தீட்டான்னு வந்துடும். ஒன்னும் இல்ல, மைனஸ் ஆஃப் பி வெக்டர், இது ஏ வெக்டர், மைனஸ் ஆஃப் பி வெக்டர்னா என்னது நம்ம மைனஸ் பண்றதுன்னு அர்த்தம். இது பி வெக்டர்னா இதுதான் என்னது மைனஸ் ஆஃப் பி வெக்டர், அதுதான் அங்க எடுத்திருக்கேன். இது பி வெக்டர்னா இது மைனஸ் ஆஃப் பி வெக்டர், இது ஏ வெக்டர். அப்ப இதுக்கான ரிசல்டன்ட் எங்க இருக்கும், இங்க ஒரு வெக்டர் இங்க ஒரு வெக்டர், அதுக்கான ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு டெய்ல் மோதுது ரெண்டு ஹெட் மோதுனா நடுவுல இருக்கும், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப நடுவுல இருக்கு அப்படிங்கும்போது இதுதான் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா. மேல இருக்க இந்த இடம் தீட்டா அப்படின்னா இது என்னன்னு நம்ம எழுதலாம் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அது மேல இருக்கிறது தீட்டானா கீழே இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா, அப்ப அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதிட்டேன். இதுக்கான ஃபார்முலா என்னது, தீட்டாக்கு பதிலா 2ab cos தீட்டாங்களா, cos தீட்டாக்கு பதிலா cos 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். cos 180 ஓட வேல்யூ cos 180 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா வந்து நமக்கு மைனஸ் cos தீட்டான்னு வரும். மைனஸ் cos theta, அந்த ASTC ரூல் இருக்கு இல்லைங்களா, ஆல் sin tan cos, cos 180ங்களா, இது 180 மைனஸ் 180 மைனஸ்னா இந்த இடத்துல sin மட்டும்தான் என்னது பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்ப cos 180 அப்படிங்கும்போது நம்ம cos தான் யூஸ் பண்ணணும். இங்க மைனஸ் வருது அப்படிங்கிறதுனால மைனஸ். ஓகேங்களா, cos 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் cos theta. ஓகேங்களா, அப்ப மைனஸ் 2ab cos thetaன்னு வரும். ஃபார்முலா ஜஸ்ட் அந்த மாதிரி தான் டெரைவ் ஆனிச்சு. இந்த இடத்துல 180 மைனஸ் தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கு பிட்வீன்ல இருக்கு அப்படின்னா ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் நடுவுல இருக்கு, ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் நடுவுல இருக்கு. அதே மாதிரி இங்க மேல இருக்க கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு வெக்டர் இருக்கு சார், நான் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபோர்ஸ் வச்சு ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரெண்டு வெக்டர் இருக்கு, அந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவுல இருக்க ரிசல்டன்ட் வெக்டருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள், இதை நம்ம நார்மலா என்ன எடுப்போம், ஆல்பான்னு எடுப்போம், இதை பீட்டான்னு எடுப்போம். ஆமாங்களா, ஆல்பா அதிகமா பீட்டா அதிகமா எப்ப எது அதிகமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் தான். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன், மேல கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், மேல் பக்கம் ஒன்னு அப்ளை பண்றேன், சைடுல ஒன்னு அப்ளை பண்றேன். சார் நான் அப்ளை பண்றது இந்த பக்கம் அதிகமா அப்ளை பண்ணா பொருள் எந்த பக்கம் வரும், இந்த டைரக்ஷன்ல வரும், நல்லா இதை நோக்கி வரும். ஆமாங்களா, அப்ப இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். இது வந்து தீட்டா அப்படின்னா இது ஆல்பா நான் சும்மா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்பா பீட்டா எடுத்தோம்ல, அப்ப இது ஆல்பா இந்த பீட்டானே எடுத்துக்கலாம். அப்ப எப்படி இருக்கும், ஆல்பா குட்டியா இருக்கும், பீட்டா அதிகமா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா, எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் பொருள் நகரும். இல்ல சார் நான் பீட்டா தான் பெருசு, ஐ மீன் இந்த பிங்கிற வெக்டர் பெருசு ஏங்கிற வெக்டர் சின்னது அப்படின்னா இப்படி நகரும் பொருள். அப்ப இந்த ஆங்கிள் பெருசாயிடும், இந்த ஆங்கிள் சின்னதாயிடும். எந்த ஃபோர்ஸ் பெருசோ அதுக்கு பக்கத்துல இருக்க ஆங்கிள் சின்னது, சிம்பிளா சொல்லணும். எந்த ஃபோர்ஸ் பெருசோ அதுக்கு பக்கத்துல இருக்க ஆங்கிள் சின்னது, அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு ஏ பெருசா இருக்கு, பி சின்னதா இருக்கு, இதை ஏன்னு வச்சுக்கங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஏ பெருசா இருக்கு, பி சின்னதா இருக்கு, அப்ப இதுக்கு நடுவில் இருக்கிறது ஆல்பா, இது பீட்டா. அப்ப பீட்டா தான் பெருசா இருக்கும், ஆல்பா சின்னதா இருக்கும். இல்ல சார் ஏ சின்னது பி பெருசு, ஏ சின்னது பி பெருசு, அப்ப ஆல்பா பெருசா இருக்கும், பீட்டா சின்னதா இருக்கும். சார் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 90 டிகிரினா நடுவுல இது 45 இது 45, இது 45 இது 45 தான் இருக்கும், ரெண்டுமே சமமா இருக்கு. இது 10
இதுவும் 10னா நடுவுல எப்படி இருக்கும், சென்டர்ல போகும். அந்த ஒரு பொருளோட நகர்ற டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், சென்டர்ல இருக்கும். ஜஸ்ட் இது சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு வெக்டர் அடிஷனுக்கான ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஓகேங்களா? வெக்டர் அடிஷனுக்கான 3 ஸ்பெஷல் கேஸ் நான் இப்ப சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, வெக்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? வெக்டர் மல்டிப்ளிகேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்சது வெக்டர்களோட பெருக்கலுக்கான புள்ளி பெருக்கம், அதே மாதிரி குறுக்கு பெருக்கம் அப்படிங்கிற 2 கண்டிஷன் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.